படிக்காட்டி உங்களை சும்மா இருன்னு சொல்லலைங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் படிக்காம விடாதீங்க. நீங்க தேர்ச்சி பெறாம இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு அரசு ஒரு சிறப்பு கண்காணிப்பு தரணுங்கிறேன். இப்ப படிக்காத பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை இப்ப எங்க பள்ளியில எடுத்துங்களேன், படிக்காம பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவருக்கு சிறப்பு கவனம் கொடுக்குறாங்க. முதல் முறையா ஸ்கூலுக்கு வரவனையே நீங்க 6வதுல ஃபெயில் ஆக்கிட்டீங்க, 8வதுல ஃபெயில் ஆக்கிட்டீங்கன்னா, அப்பா அம்மா என்ன கூலி வேலை செய்யறாங்களோ அந்த வேலைக்கு தானே அவன் போவான். அடுத்த வேலை கஞ்சிக்கு தானே வழியை பார்ப்பான். அதை விட்டுட்டு அவனுடைய ஒட்டுமொத்த வருஷத்தையும் வீணடிச்சுட்டு மறுபடியும் பள்ளிக்கூடம் போகணும்னு நினைக்க மாட்டான்ல. இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தது. எம்ஜிஆரும் காமராஜரும் ஒருவேளை சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒருவேளை சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக தானே பள்ளிக்கூடம் போகவே நம்ம தமிழர்கள் முன்னாடி வந்தாங்க. ஒருவேளை சோத்துக்காக தானே பள்ளிக்கூடத்துக்கே வந்து தானே நம்மளுடைய அப்பாக்களும் தாத்தாக்களும் படிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சூழலுக்கு திருப்பியும் தமிழ்நாடு அல்லது இந்தியா போயிடாதா இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா? இல்ல அது எப்படின்னு நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் சொல்லிட்டேன், கேள்வியா கேட்கிறேன்.